மத்தேயு 6:6. நீயும் ஜெபம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுங்க, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். போதும், பிரைஸ் எல்லாம் நல்லா கவனிங்க. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டை கதவை பூட்டி அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கமான காரியம் செய்யணுமா, அந்தரங்கமாக செய்வான் சொல்கிறாங்க தெரியுமா. அவன் வெளியில் நல்ல மாதிரி இருக்கிறாங்க, உள்ள பயங்கரமாக வேலைலாம் பண்ணுறாங்க தெரியுமா, சொல்கிறாங்க தெரியுமா. அதுபோல் அந்தரங்கமாய் செய்கிற காரியத்தை பிதா பார்க்குறாரா. அந்த பிதா உன் ஜபத்தை கேட்கணுமா. உன் ஜபத்தை கேட்டார்னா வெளியரங்கமான பலன் உண்டு. பிரைஸ் நல்ல கவனிங்க. இந்த 2 பாயிண்ட் மைண்டில் வச்சுங்க. உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும். 2வது பலனை அனுபவிக்கணும். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? ஜபத்தை, என் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும், எனக்கு உண்டான பலனை நானே அனுபவிக்கணும். சொல்லுங்க, என் ஜபத்தை கர்த்தர் கேட்கணும், எனக்கு உண்டான பலனை நானே அனுபவிக்கணும். அல்லேலூயா. இங்க ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்கிறது, நீயோ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டு. கதவை பூட்டுகிறோடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். புரிஞ்சுக்கணும், விளங்குதா? கதவை பூட்டுகிறவர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறவரா இருப்பார், உனக்கு பலன் கொடுக்கிறவரா இருப்பார். அல்லேலூயா. கேட்கிறவர் பலன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாம மகிமை உண்டாவதாக. இங்க தலைப்பு என்று சொன்னா கதவை பூட்டு. என்ன தலைப்பு? கதவை. யார் கதவை? பக்கத்து வீட்டு கதவை இல்லை, உன் கதவை. சொல்லுங்க, யாருடைய கதவை? அப்போ என்னன்னா, என் இருதயமாகிய இந்த சரீரமாகிய எனக்குள்ள இருக்கிற வீடாகிய என் கதவை நான் என்ன பண்ணணும்? பூட்டணும், ஓப்பன் பண்ணிடக்கூடாது. அப்போ என் கதவை நான் பூட்டுவேன் என்று சொன்னால் என் ஜபத்தை என் பிதா கேட்பார், எனக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. என் கதவை நான் பூட்டினால் என் ஜபத்தை என் பிதா கேட்பார், எனக்கு பலன் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, நோட் பண்ணிங்க, இதெல்லாம் மைண்டில் ஏற்றிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கதவை பூட்டு. எதற்காக கதவை பூட்டணும்னா, இங்கே ஒரு வார்த்தையை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் கர்த்தர். எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 12ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், 43வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:43 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்ட, நல்ல கவனிங்க, அசுத்தாவி ஒரு மனிதனை விட்டு புறப்படும் போது வறண்டு போயிருக்கிற நிலத்தை அலைந்து தேடினான். வறண்டு நிலத்தை அலைந்து தேடுகிறது. அலைந்து அங்க தேடி அங்க என்ன இல்லையா, இலை பார்வதற்கு ஒரு இடம் கண்டை அடையாமல். பிரைஸ்லாம், இலை பார்வதற்கு ஒரு இடம் என்ன இல்லை, அதுக்கு இல்லை. பிரைஸ்லாம், அந்த பிசாசுக்கு எங்க இருந்தது? அந்த பிசாசு முதல்ல எங்க இருந்தது? சொல்லுங்க, முதல்ல அந்த பிசாசு எங்க இருந்தது? கரெக்டாக சொல்லுங்க, புரிஞ்சுடுங்க. முதல்ல அந்த பிசாசு எங்க இருந்தது? சொல்லுங்க, எங்க இருந்தது? இப்போ தான் சொன்னேன், கவனிக்கணும்னு சொன்னேன். பிசாசு எங்க இருந்தது? வசனத்தில் தானுங்க வாசிது. முதல்ல எங்க இருந்தது? எனக்குள்ள, மனுஷனுக்குள்ள இல்லை, முதல்ல என்கிட்ட இருந்தது. சொல்லுங்க, முதல்ல பிசாசு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க இருந்தது?
வாயை திறந்து க்ளீனாக என்கிட்ட இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, ஞானஸ்தானம் எடுக்கும் போது, பசுத்தாவினால் கழுவப்படும் போது எனக்குள்ள இருக்கிற அசுத்தாவி என்ன ஆயிடுச்சு? வெளியே ஓடிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? வெளியே ஓடிடுச்சு. அந்த மோசமானது எனக்குள்ள இருந்தது. இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டதுனால, ஆவியானவனால் அனுப்பப்பட்டதுனால எனக்குள்ள இருந்த ஆவி தான் அதை வாசிக்கிறோம். அது என்ன பண்ணுச்சுன்னா, இங்கே என்கிட்ட இருந்து வெளியே போயிடுச்சான். வெளியே போய் அவருக்கு என்னன்னா இப்போ இடம் இல்லையா? எங்கே இடம் இல்லை? எனக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு இன்னும் இடம் இல்லை, வறண்ட இடம் இல்லை. அப்போ நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மா சரீரம் எப்படிப்பட்ட இடமா இருந்தது? எப்படிப்பட்ட இடமா இருந்தது? புரியுதுங்களா? வறண்டு போயிருந்தது. அதனால தான் பிசாசு நமக்குள்ளே இருந்தான். அந்த வறண்டு போயிருக்கிற இந்த இடத்த ஆவியானவர் வறண்ட நிலத்தை பயிர் நிலமாய் மாற்றிட்டார். ரட்சிக்கப்பட்டோன்னு எப்படி ஆயிடுச்சு? இந்த சரீரம் உதவாத சரீரம், குப்பமான சரீரம், பிரைஸ்லாம் பயிர் நிலமாய் மாற்றிட்டார். என்னை எப்படி மாற்றிட்டாரு? கவனிக்கணும், விளங்கணும். பயிர் நிலமாக பரிசுத்தமான நிலமாக மாற்றுறதுனால இப்போ இவர் எனக்குள்ளே இருந்தவர் எங்கே போயிட்டாரு? வறண்டு போயிருக்கிற ஏதாவது ஒரு நிலம் இருக்குதான்னு தேடுறாரு. என்ன போலே எனக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன பண்ணுது? என்னை போலவே ஒரு இடத்த தேடுது. சுற்றி சுற்றி அழிஞ்சு தேடினுக்கிறார். எல்லாம் விளங்கிக்கணும், புரிஞ்சுக்கணும். அதுபோல் ஒவ்வொருக்குள்ளே ஒரு ஆவி இருக்குது இல்லை? உங்களுக்குள்ளே இருந்த ஆவி அது வேற ஒருத்தவங்க கூடயும் போகாது. அது என்ன பண்ணுதுன்னா அங்கங்கே சுற்றி தேர்ந்து வறண்டு போன பூமியை அது கண்ணில் மாட்டவே மாட்டேங்குது. அதுபோல் என்ன மாதிரியே ஒரு குணம் உள்ளவன் மாட்டலை. கலங்குறார். என்ன மாதிரியே கேரக்டர் உள்ளவன் மாட்டலை. அதுக்கு இப்போ அது என்ன பண்ணுதுன்னா திருப்பி வர்றாரு. எங்கே வர்றாரு? எங்கே வர்றாரு? எங்கே வர்றாரு? என்ன நீங்கள் மற்றவங்களே காட்டுறீங்க? எனக்குள்ள மனுஷங்குள்ள இல்லை, எனக்குள்ளேருந்து போனார்ல. இப்போ எங்கே வர்றாரு? எனக்குள்ளே திருப்பியும் வர பார்க்குறாரு. வராரு. அதே வர்றாரு. வாசிக்கணும். கண்டறியாமல் நான் விட்டு வந்த பாருங்க. இப்போ சொல்கிறாரா? ஏய் என்ன சவுண்ட் அது? அம்மா யாரோட பையன் ஃபோனை அடிக்குது பாருங்கள். அதை ஆஃப் பண்ணுங்க ஃபோனை. நல்லா கவனிங்க, முக்கியமான சப்ஜெக்டு. நல்லா புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. இப்போது நான் விட்டு வந்த வீட்டை விட்டு வெளியே போனார்ல, யார் அவர்? அசுத்தாவி. அசுத்த ஆவி. அசுத்தாவி பிசாசு இல்லை, அசுத்தம் ஆவி. அசுத்தம் ஆவி, பிசாசு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்னது? அசுத்த ஆவி. இது எனக்குள்ளேருந்து என்ன பண்ணார்? வெளியே போயிட்டாரா? சுற்றி கித்தி பண்ணார். இப்போ யாவி அவரோட வீட்டுக்கு என்ன பண்ணுறாரு? திரும்பி வர பார்க்குறாரு. வாசிங்க. வர பார்க்குறாரு சொல்லி அங்கே வீட்டு வாசலில் வந்துட்டார். வந்து இப்போ என்ன எதனால் வெறுமையாக இருக்குதுன்னு பார்க்குறாரு. எப்படி இருந்தால் வீட்டுக்குள்ளே வர முடியும்? ஒரு வீட்டுக்குள்ளே வரணும்னா எப்படி இருந்தால் வீட்டுக்கு வர முடியும்? கதவு திறந்துருந்தால் தான் வீட்டுக்குள்ளே வர முடியும். பூட்டியிருந்தால் வர முடியுமா? இப்போ கதவு திறந்துருந்தது. அதனால் அவர் உள்ளே வந்து பார்க்குறாரு. எப்படி இருக்குதான்? உள்ளே வந்து பார்க்குறாராம். வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாக இருக்குதான். எப்படி இருந்துதான்? வெறுமையாகுது. அதில் எந்த ஜபமும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஆனால் முதல்ல ஜோடிக்கப்பட்டது தெரியுமா? முதல்ல ஹல்லேலூயா, ஓ ரபபபபமா, ஆண்டவரே ஆண்டவரே, ஐயோ எங்கே போயிட்டு வரீங்க சிஸ்டர்? ஐயோ எங்கள் சபைக்கு போயிட்டு வரேன், எங்கள் சபத்துக்கு போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன். ஆண்டவர் தான் நம்ம முதல்ல சொன்னோம் தெரியுமா? முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்துக்கும் ஓடினீங்களே, அப்போது ஜோடிக்கப்பட்டு இருந்துதான். அதோடு அதுக்கப்புறம் எப்படி இருந்துதான்? வெறுமையாக இருந்துதான். விளங்குதான்? அன்றைக்கி இருந்த அந்த அபிஷேகம், அன்றைக்கி இருந்த தேடுதல், அன்றைக்கி இருந்த ஓட்டம், அப்போ வரைக்கும் அது எப்படி இருந்தது? ஜோடிக்கப்பட்டு க்ளீனாக பெருக்கி எல்லாம் சுத்தமாக இருந்தது.
அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. என்ன இல்லை? ஜபம் இல்லை, வீட்டு ஜபம் இல்லை, வீட்டு கூட்டம் இல்லை, உன் வீட்டில் ப்ரேயர் கிடையாது, காலையில் ஜபம் கிடையாது, ஆண்டவரை தேடுது கிடையாது, எதுவுமே கிடையாது. வெறுமை, எதுவுமே இல்லை. வெறுமை வெறுமை வெறுமை. எந்த ப்ரேயர் முதல்ல இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. வெறுமை வெறுமை. விளக்கிக்கணும் நான் சொல்கிறது. முதல்ல இருந்தது, அது கொஞ்சம் ஜோடிக்கப்பட்டு இருந்தது. ரெண்டாவது வெறுமையாக இருந்தது. அடுத்தது திரும்பி போய் அம்மா 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 கவனிங்க. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? வாத்தியார் வந்தார்ல, இப்போ ஜோடிக்கப்பட்டிருந்த உடனே அவர் பயட்டார். யாரு? யார் அவரு? புரிஞ்சுக்கணும். பயட்டாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? நான் ஒண்டி போனால் டேஞ்சரு, இவர் ரெண்டாவது என்ன ஒரு ஜபம் பண்ணி என்னை தெத்திடுவான். இப்போ இவர் போய் கூட்டின்னு வர்றாரு வாத்தியாருங்களை. இப்போ யாருன்னா சண்டைக்கு வந்தால் போய் கூட்டின்னு வருவாங்க தெரியுமா? என்னையடா அஷ்டேன் இது என் மாமா மச்சாலாம் அப்படியே பயங்கரமாக வருவான். சாதாரணமாக ஒல்லி ஓம குச்சி மாதிரி இட்டுன்னு வருவான். நான் சண்டைக்கு இட்டுன்னு வரதுன்னா எப்படிப்பட்ட வாயாடுறவன், சும்மா பார்க்கறதுக்கு அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட ஆள் தான் சண்டைக்கு கூட்டின்னு வருவான். இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டு எத்தனை பேரை கூட்டின்னு வரான்? 7 ஆவியே. என்ன ஆவி சொல்லுங்க? என்ன ஆவி? அசுத்தாவி. 7 ஆவியே தன்னிலும் பலமானதாய் 7 அசுத்தாவி. முதல்ல ஒன்று தான் இருந்தது. நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவி தான் இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ அது நீ ஜப வாழ்க்கையில், ஜப ஜீவியத்தில் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்த, ஜோடித்து வச்சுருந்த, நல்லா பக்கமாக இருந்த, அதுக்கப்புறம் க்ளோஸ் வெறுமையாயிடுச்சு. அதோட ஜபந்தான். அன்றைக்கி நடந்தது தெரியுமா, ஓடினது தெரியுமா, அன்றைக்கி தேடினது ஆண்டவர், அதோடு அவ்வளோதான் அவுட்டு. அதுக்கப்புறம் வெறுமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? போனார் பாரு, 7 பைல்வான் கூட்டின்னு வந்துட்டார். யார் இவர்? அசுத்தா. எத்தனை பேர் கூட்டின்னு வந்தார்? அப்போ எத்தனை பேர்? 8. ஒன்று இருந்தாவே சும்மா அப்படி இருந்தோம். இப்போ எத்தனை வந்துட்டாங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? 8 பேர் கூட்டின்னு வந்துக்கிறேன். அம்மா எப்படி உள்ளே வந்தது? எதனால் உள்ளே வந்தது? எதனாலம்மா உள்ளே வந்தது? சொல்லுங்கள், எதனால் வந்தது? நயா சொல்லுங்கள். கதவை திறந்ததுனால தானே நாய் உள்ளே வந்தது. கதவை மூட்டினா அந்த நாயை உள்ளே வரப்போகுது. அப்போ நீ என்ன பண்ணி வச்சுங்க? ஜபம் இல்லை, கதவு திறந்தது. ஜபம் இருந்ததுன்னா கதவை பூட்டியிருக்கோம். இல்லைங்கதான் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கினீங்களா? ஜபம் இல்லாதனால, ஜப ஜீவி இல்லாதனால டோர் ஓப்பன். கூரை இல்லாத வீடு, ஜப இல்லாத வீடு, ஜப இல்லாத வீடும் கூரை இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? ஓப்பன் ஆயிடுச்சும்மா. அம்மா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ டோர் ஓப்பன் ஆனதுனால ஒன்று போய் என்ன பண்ணிச்சு? பொல்லாத ஆவி 7 பேரை கூட்டின்னு வந்துட்டுக்கிறார் வாத்தியார். எத்தனை பேர் கூட்டின்னு வந்துட்டாரு? இப்போ இருக்கிறாங்க உள்ள 8 பேர் உள்ளே மாட்டிக்கினாங்க வகையா. சரி, அது என்னென்ன ஆவி அப்படின்னு இது பார்க்கலாமா? எடுத்துங்க. பிரைஸ்ல கர்த்தர் உங்களோட இருப்பா. எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27லேருந்து 29 வரைக்கும் வாசி. டக்கு டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். நேரம் இல்லை, சீக்கிரமாக வாசிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. அம்மா நல்லா புரிஞ்சுக்கணும். நீ யாரு சொல்லுங்க? நீங்கள் யாரு? யாருங்க? பைத்தியம். என்ன முறைக்கிறீங்க? நீ யாரு? அம்மா பைத்தியமா? நீ என்ன முறைக்கிறீங்களா? என்ன பாஸ்ட் என்ன போய் பைத்தியன்றாரு? நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. தேவன் யாரை தெரிஞ்சிருக்கிறாரா? சொல்லுங்க, யாரு? அப்ப நான் யாரு? நான் யாரு? பைத்தியம். பைத்தியத்தை தான், இந்த பைத்தியத்தை தான் ஆண்டவர் தெரிஞ்சு இருந்திருக்கிறார். இந்த ஒன்றுத்துக்கும் உதவாத பைத்தியத்தை கர்த்தர் தெரிஞ்சிருக்கிறாராம். அடுத்தது பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்துக்கு பலவீனமான பைத்தியத்தை
தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அம்மா நம்ம யாருமா? நம்ம பைத்தியங்க, மறந்துடக்கூடாதுங்க. ரெண்டாவது நம்ம யாருமா? பலவீனம். யாரு நம்ம? எல்லாத்துலேயும் பலவீனம், விழுந்துருவோம், ஏமாந்துருவோம். இதை சொன்னால் நம்பிடுவோம், அதை சொன்னால் நம்பிடுவோம். ஏன்னா நம்ம பலவீனம். சொல்லுங்க நான் யாரு? யாருன்னா ஒரு சிஸ்டர் கிட்ட, அம்மா உனக்கு ஒரு கதை தெரியுமாடி, இந்த மாதிரி கதை நடந்துச்சு உன் வீட்டில் இருந்தால் அவ்வளோதான். ஐயோ அந்த வீடு சண்டை ரெண்டும் ஒன்றாயிடும். ஒன்றுமே நடந்திருக்காது. இந்த அசுத்தாவி அந்த அசுத்தாவி கிட்ட போட்டு கொடுத்துருப்பாரு. அவ்வளோதான், வீடு என்ன ஆயிடுச்சு. இல்லடி நான் பண்ணல, அது கிடையாது. ஏன்னா அது பலவீனம், அது நம்பாது. ஏன்னா அது பலவீனம், பாண்டமாச்சே, பைத்தியமாச்சே, எப்படி நம்போம்? அடுத்தது சீக்கிரம். உள்ளவைகளை அவமாக்கும்படி, அவமானமாய் ஆக்கும்படி. உலகத்திலே இழிவானவைகளும் அற்பமா எண்ணப்பட்ட. அம்மா நம்ம யாரு? அற்பமானவன். சொல்லுங்க நான் யாரு? பைத்தியம். சொல்லுங்க நீங்க யாரு? பைத்தியம். நீங்க யாரு? பலவீன பாண்டம். நீங்க யாரு? அற்பமானவர்கள். யாரும் நம்மளை ஏற்றுக்கல, மதிக்கல, ஒரு காலத்தில் உதாசனம் பண்ணாங்க. சொல்லுங்க நான் யாரு? எழுதிங்க. நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு பலவீன பாண்டம், நான் ஒரு அற்பமானவன். புரிஞ்சுனீங்களா? நான் யாரு? அற்பமானவன். அடுத்தது இல்லாதவைகளையும் இல்லாத, நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது அப்படி சொல்ற அளவுக்கு ஒன்று டாட்டா பிர்லா கிடையாது, எதுவுமே இல்லை. அதனால தேவன் தெரிஞ்சுக்கினார். அடுத்தது தேவன் என்ன பண்ணாரு? நம்மளை எப்படிப்பட்ட ஆளு? சொல்லுங்கம்மா, நம்ம எப்படிப்பட்ட ஆளு? பைத்தியம், பலவீனம், பாண்டம், வெறுமையானவன், ஒன்றுமே இல்லாதவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறந்துடக்கூடாது. நமக்குள்ள என்ன வரக்கூடாது? நம்ம முதல்ல நான் பைத்தியம் நினச்சிங்க. சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ்லாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். டக்கு டக்குன்னு வாசிங்க. இப்பதான் வசனம் வருது. என்ன வருது? பெருமை எதுக்குள்ள வரக்கூடாது? இந்த பைத்தியத்துக்கு வரக்கூடாது. ஒன்று வந்த உடனே பெருமை வந்துடுது. சொல்லணும், பெருமையை வரும்போது சொல்லணும். பெருமை பெருமை வராத பெருமை. நான் ஒரு பைத்தியம். சொல்லுங்கம்மா. முதல் ஒரு ஆவி இருக்குது, போச்சுல, ஒரு ஆவி போச்சு தெரியுமா? அந்த ஆவி 7 பலமுள்ள ஆவி கொண்டு வருதான். அதில் முதல் ஆவி எது தெரியுமா? சொல்லுங்க, என்ன ஆவி? என்ன ஆவி? பெருமை என்கின்ற ஆவி. அல்லேலூயா. பிடிச்சிக்கணும் இந்த பாவி. முதல்ல என்ன ஆவியா? பெருமைன்ற. அதனால தான் அதுக்கு பேர் அசுத்த ஆவி. நல்லா புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், பிசாசு கிடையாது. இது என்ன ஆவி? அசுத்த ஆவி. இப்போ எந்த ஆவி கொண்டு வருது? இது பலவானா பெருமை வரும். மனுஷனுக்கு கொஞ்சம் தூக்குனா போதும், அவனுக்கு தலைக்கால் தெரியாது. ஐயோ உன்ன மாதிரி பாட்டு பாடுறோம் யாரும் இல்லைன்னா அவ்வளோதான். அவன் நடன்னா உடன்னா பாட்டுன்னா. உன்ன மாதிரி பிரசங்கம் பண்ண ஆள் கிடையாதுன்னா முடிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆள் கிடையாது. உன்ன மாதிரி நல்லவங்க கிடையாது. உன்ன மாதிரி எப்பா நீ பேசுனா அவ்வளோ அழகு, நீ சிரிச்சா உன் அழகு என்னன்னு சொல்லிட்டுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு பொண்ணை பார்த்து ஒருத்தர் சொல்கிறான், சிஸ்டர் நீங்கள் செம்ம அழகாகிறீங்கன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவனை பார்க்கும்போதெல்லாம் சிரிக்குது, பார்க்கும்போதெல்லாம் சிரிக்கியா. அந்த அம்மா அந்த அவரை பார்த்து அழகாகிறேன்ட்டாங்களாம். அதுக்கு என்ன வந்துடுச்சு? அது கொஞ்சம் பெருமை வந்துடும். பயங்கரமான பலனுள்ள ஒரு ஆவி வந்துக்கிறான் உள்ள. அது என்ன ஆவி? பெருமை ஆவி. அது வரக்கூடாதுக்காக தான் உன் கதவை போட்டுருக்க. என்ன கதவு போடணும்? உன் வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஆத்மாக்குள்ளே இருக்கிற கதவை போட்டணுமா? எது வரக்கூடாது முதல்ல உனக்குள்ள? பெருமைன்னு ஆவி வந்துடுச்சுன்னா நீ வறுமையாகிடுவேன். என்ன ஆகிடுவேன்? வெறுமையாகிடுவேன், வறுமையாகிடுவேன். என்ன ஆவி வந்தா? பெருமைன்ற ஆவி. அதனால தான் கதவை போட்டணும். இந்த பெருமை ஆவி வந்துச்சுன்னா உன் ஜபம் கேட்கப்படாது. உன் ஜபம் கேட்கப்படலைன்னா உனக்கு பலன் இருக்காது. பலன்
பெருமை ஆவி வந்துச்சுன்னா ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னுவேன், ஆண்டவர் கர்த்தாவே கர்த்தாவேன்னுவேன். ஆனால் ஜெபம் கேட்கப்படாது ஐயா, கேட்கப்படாது. கேட்கப்படலன்னா பலன் இல்லையே. கிறிஸ்தவனா வாழ்ந்து என்ன பலன்? கிறிஸ்தவனா வந்து என்ன சுகத்தை கண்ட? கிறிஸ்தவனா வந்து என்னத்தை அனுபவிச்ச? நானே இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போறேன் சிஸ்டர், இத்தனை வருஷம் ஆண்டவரே ஆண்டவரே நினைக்கிறேன், எனக்கு ஒன்னே நடக்க மாட்டேங்குதுன்னா என்ன? உனக்குள்ள ஒரு ஆவி உள்ள வந்துட்டானே, ஏன் கதவு பூட்டல? கலங்குதா? எவ்வளோ பேர் ரகசியம் பத்தியா இது? நேற்று நைட்டு ஆவியானவர் என்னோட பேசுகிறார். நீயான கதவு போட்டணும், ஜாக்கிரதையாரு. வந்துட்டுன்னா அவ்வளோதான், ஜாக்கிரதையாரு ஜாக்கிரதையாரு. ரைசுலா கதவு பூட்டினா இது வந்திருக்குமா? வந்திருக்குமா? ஜாக்கிரதையா இருங்க, இனிமேல் ஜாக்கிரதையா இருங்க. இதுக்காக முட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், அவ்வளோதான், கூட்ட கேஸு, நரகம்தான். ஜாக்கிரதையாக இருக்கணும். பெருமைன்னு மோசமானது. பெருமை குறித்து நிறைய இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க. ரைசுலா பிலிப்பியர் 2:3 வாசிங்க சீக்கிரம். என்னது வீணான பெருமை? யாருக்குன்னா எதுனா செய்யணும், 4 பேர் பார்க்கணும்னு செய்யாத. எங்கள் ஐயா இதை கொடுத்தாரு, நான் சர்ச்சுக்கு அதை கொடுத்தேன், நான் அதை பண்ண, என்ன பண்ணக்கூடாதான்? வீண் பெருமை உனக்கு வந்துடக்கூடாது. கொடுக்கறதுல கூட ஜாக்கிரதையாக செய், யாருக்கும் தெரியக்கூடாது. நீ பண்ணுறது ஒருத்தனுக்கும் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, தம்பனை அடிச்சுன்னு போயிடக்கூடாது. நான் பண்ணேன் பாபிலோன், நான் பண்ணேன் அப்படிலாம் பண்ணிடாத, ஒருத்தருக்கும் காமிச்சிடாத. வீண் பெருமை நாளாவது பார்க்க போதும். பிரைஸில் அடுத்தது எடுத்துங்க. யாக்கோபு 3:5 வாசிங்க சீக்கிரம், டக்கு டக்குன்னு. யாக்கோபு 3:5 சீக்கிரம் சீக்கிரம். அதேமாதிரி 1 பேதுரு 5:5 வாசிங்க. யாக்கோபு 3:5 வாசிங்க சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு பாருங்க. நாவானது சிறிய அவயமாக இருந்தும் மோசமானதுமா நாவு. சின்னதானே இந்த வாய், அது வாய் மேலே அடிக்கணும். அது என்ன பேசுமா? பெருமையானதே பேசுமா. எது பேசும்? நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் அந்த மாதிரி, நான் எப்படி, பெருமையானதே பேசுமா. ஜாக்கிரதையாக இருங்க. சரி எடுத்துங்க, இது எடுத்துங்க. 1 பேதுரு 5:5 வாசிங்க. அந்தபடி வாலிபர்களே கீழ்ப்படிங்கப்பா. பெரியவர்களுக்கு என்ன பண்ணுமா? ஒரு ஊழியக்காரமா இல்லை யாருன்னா பெரியவங்க சொல்லுங்க, அவங்களுக்கு கீழ்ப்படி. வாலிபரே, நீ வாலிபர் என்று சொன்னால் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க, வாலிபர் பிள்ளைங்க, நீங்கள் கீழ்ப்படியுமா? கீழ்ப்படினா வேஸ்ட்டு, கீழ்ப்படிங்கள். அடுத்தது, நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மை அணிந்து கொண்டு. என்ன இருக்கணுமா? ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக கீழ்ப்படியணுமா, மன தாழ்மையாக இருக்கணுமா. அடுத்தது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை. பெருமை வந்துச்சுன்னா தேவன் எப்படி இருக்கிறான்னா அது மோசமான ஆயுதம். அதனால்தான் அந்த ஆயுதம் உள்ளே வந்துச்சுன்னா கர்த்தரை எதிர்த்து நிற்பார். நமக்கு எந்த பலனும் இருக்க, எந்த சுகமும் இருக்க. முதல்ல என்ன ஆவியா? பலன் உள்ள ஒரு ஆவி உள்ளவர் தான். அசுத்தாவி என்ன ஆவி? அது பெருமைன்ற ஆவி. அது நமக்கு தெரியல, ஏதோ பெருமைன்றோம், ஆனால் அது மோசமான ஆவி. ஏன்னா அது பயங்கரமான பலன் உள்ளது. நம்மளுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்துருமா, எரிச்சிருமா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஜீவியத்தை உடைச்சிருமா, நம்ம நரகத்துக்கு தள்ளுறதுக்கு அது ஒன்றே போதுமா. அவ்வளோ பயங்கரமானதான். அதனால தான் அதுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறாராம். எதுக்கு எதிர்த்து நிற்கிறாரு? பெருமை உள்ள ஆவிக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அந்த அசுத்தாவி நமக்குள்ளே வராதபடி கதவை பூட்டினான் என்று சொன்னான். அவனுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லா பலனை கர்த்தர் வெளியரங்கமாய் செய்வார். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அழகுதா? புரியுதா? நான் லகுவாய் அழகாய் சொல்லிடுவேன். புரியுதுங்களா? அம்மா தயவு செய்து கதவை திறந்துடாதீங்க, பூட்டிடுங்க. பெருமைன்ற ஆவி உள்ள வர வச்சாருங்க. சரி, 2வது
உங்களை காரியங்களை கோடிட்டு காண்பிக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. 2லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க. சகல துர்குணத்தையும் போதும். வஞ்சகம், வஞ்சிக்கிற ஆவி சொல்றாங்க, இந்த மாதிரி ஏமாத்துகிறது. அந்த ஆவி நமக்குள்ள வரக்கூடாது. என்ன ஆவி வரக்கூடாது? எந்த ஆவி வரக்கூடாது? வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்துகிற ஒரு பயங்கரமான ஆவியா, பலனுள்ள ஆவி. ஏமாத்துகிறது சொன்னா அது ஒரு பலனுள்ள ஆவி. அந்த ஆவி நமக்குள்ள வரக்கூடாதுன்னா கதவை போட்டு, அந்த ஆவி வரக்கூடாது. கதவை பூட்டிட்டு, ஜப கதவை பூட்டு, இல்லைன்னா ஆவி வந்துடும். அதனால்தான் 3 வேளை தானியல் ஜபிச்சுக்கினே இருக்கிறாரு. என்னத்துக்கு நான் 3 வேளை தானியல் ஜபம் பண்ணாருன்னு பார்த்தா அவர் கதவை பூட்டி வச்சிருக்கிறாரு. எதுக்கு? இந்த ஆவியெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. அப்போ ஜபம் முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா உழுந்து ஜபம் பண்ணுறாங்க. எதுக்கு? இந்த மாதிரி ஆவிங்கெலாம் உறுப்பு வரக்கூடாது. நம்ம எங்கே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வரும், அப்புறம் கூட்டக்கு வரலாம் போக முடியாது. ஜபம் வீட்டில் இல்லை, ஜபிக்கல, இந்த ஆவி வந்துடும். இது என்ன ஆவி? வாசம் என்ன ஆவி? வஞ்சிக்கிற ஆவி, ஏமாத்துகிற அசுத்தாவி. 2வது என்னது? பொறாமை என்கின்ற ஆவி. 3வது என்ன ஆவி? பொறாமை. வாசிங்க அந்த வசந்த மீன் வாசிங்க. துர்குணத்தையும், ஆமாம், மோசமான கெட்ட குணம், கவடம், புறங்கூறுதலை ஒழித்துவிட்டு, இல்லை பொறாமைக்கு முன்னாடி, வஞ்சிக்கிற ஆவிக்கு முன்னாடி, அப்புறம் பொறாமையும், அதெல்லாம் என்ன பண்ணுமா? என்ன போட்டுக்குது? வஞ்சகங்களையும் பொறாமைகளையும், தேவையில்லாத புறம் பேசுறது. இங்கேருந்து அங்கே சொல்கிறது, அங்கே இருக்குது, இங்கே சொல்கிறது. நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அப்படிலாம் பேசக்கூடாது. புறம் கூடவே கூடாது. யாரை பற்றி அங்கேயும் இங்கேயும் நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? அது ஒரு மோசமான ஆவி. அதை நம்ம பார்த்துட்டு சாதாரணமாக தான் நினைக்கிறோம். அந்த ஆவி உள்ள என்ன பண்ணக்கூடாது? நுழைச்சிடக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. சரி, போதும். பொறாமை மோசமான ஆவி, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடக்கூடாது. ரைஸ்ல கதவை பூட்டிடுங்க. சரி, எடுத்துக்கொள்ளுங்க. அது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2லேருந்து 3 வரைக்கும் வாசிங்க. சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. பாருங்க, அதுல என்ன இருக்கு? பொறாமை உள்ளவர்களாய் இது. பொறாமை என்பது கொலை செய்வான். கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்து கொலைகாரனா இருப்பான். போதும். சரி, அதை எடுத்துங்க. யாக்கோபு 3:9லேருந்து 11 வரைக்கும் வாசிங்க. பாருங்க எப்படிலாம் ஆவிங்க இருக்குதுன்னு. அசுத்தாவி. ஜாக்கிரதையாக இருங்க. ஜப கதவை பூட்டிடுங்க, திறந்து வச்சிடாதீங்க. திறந்துட்டீங்க, இதெல்லாம் உள்ளே வந்துடும் நாய்ங்கெல்லாம். அடுத்தது பிதாவாகிய தேவனை கவனிங்க. அதனாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். நம்ம யாருடைய சாயலாம்? தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட மனுஷனாய் சபிக்கிறோம். அதே வாயில சபிக்கிறோமா? அடுத்தது துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படும். போதும். சாபம் வரக்கூடாது. கதவை பூட்டிட்டு வரங்களா? நீயே ஒருத்தனை சபிக்க கூடாது. எந்த சாபமும் உனக்குள்ள வராமல் இருக்கணும்னா நீ கதவை பூட்டணும். ஜப கதவை பூட்டிடணும். நீ நல்லா இருக்க மாட்டேன்னா அவனுக்கு போயிடும். ஏன்னா நீ தான் பூட்டிய. இன்னும் கதிக்கு அவன் போகிற பாரு. நீ நல்லா இருப்ப, அவன் கதி ஆகிடுவான். ஏன்னா நீ தான் கதவை பூட்டிய. திறந்துருந்தா தான் நம்ம கதி இல்லாமல் ஆகிடும். வழங்குதான் திறந்துருக்கிறதுனால தான் நமக்குள்ளே வந்துடுது அந்த ஆவி. நீ உருப்பிட மாட்டேன்னா நம்ம உருப்பிடாமல் ஆகிடுவோம். காயெல்லாம் ஒழிஞ்சு போனோன்னா ஒழிஞ்சிடும். யாரெல்லாம் எப்படிலாம் சபிக்கிறாங்களோ அப்படி நடந்துடும். எப்படி இருந்தா கதவை
திறந்துருந்தா ஆவிக்குரிய கதவு, நான் ஆவிக்குரிய காரியத்தில் பேசுகிறேன், உன் கதவு திறந்துருந்தா சாபம் உள்ளே வந்துடும். நீ பூட்டிட்டீங்கன்னா வருமா? அந்த ஆவி வருமா? கதவை தட்டும், ஏய் போ, தருன்னா தர முடியாது. பைபிள் வசனம் அப்படி தானே இருக்குது. உன் வாசப்படியில் யார் நிற்கிறாரா? பாவம். கதவு தட்டுறான் மோசமானவன். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. வாசப்படியில் தானே நிற்குதுன்னு. ஏன் பூட்டி இருக்கிறதுனால தான் அது வாசலில் நிற்குது. திறந்துருந்தா எங்கே வந்திருக்கோம்? வசனம் எழுதுதில்ல, வாசப்படியில் எதோ எவன் இருக்கிறான்? பாவம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அம்மா தேவ பிள்ளைகளை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கதவு வந்து ஜப கதவை பூட்டிடுங்க. பூட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருங்க. சாபம் வந்துடாது. நீ நல்ல ஓட இருப்ப. உன்னை யாருன்னா உன் வியாபாரம் ஓடாதுன்னாங்கன்னா அவன் வியாபாரம் ஓடாது. நீங்கள அல்லேலூயா. நீ ஜபம் பண்ணினேற எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சரி, பிரைஸ்லாம். அடுத்தது ஒரு ஆவி, பொறாமைன்ற ஆவி உள்ளே வரக்கூடாதுன்னா கதவு பூட்டிட்டு. சரி, அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இது வாசிச்சிங்களா? யாக்கோபு 3:9, 3:9, 11 இருக்கும். அடுத்தது 11 இருக்கு, வாசிங்க. அதானே? சரி, ஓகே, இது எடுத்துங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள். விழித்திருங்கள். பாருங்க, இப்பதானே சொன்னேன், தெளிவா இருக்கணும். ஏன்னா நீ முதல்ல பைத்தியம் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜபிக்கிற ஞானமாக கற்றுக் கொடுத்துட்டார். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜபத்துக்குள்ளே வளர்ந்து நீ பைத்தியமாக இருக்கக்கூடாது. அப்போ அதுக்கு தேவை என்னன்னா தெளிந்த புத்தி. எவன் எதை சொன்னால் காதில் வாங்கிட்டு வீட்டில் ஒரு கறி ஆகிடாத. எல்லாத்துக்கும் சண்டை போடுறது, எல்லாத்துக்கும் பிரச்சனை, அது என்ன இல்லை. தெளிந்த புத்தி இல்லாதுங்கன்னா அதெல்லாம் நடக்கும். தெளிந்த புத்தி இருந்தால் என்ன நடக்கும்? ஏன் சொல்கிறாரு? எதிரியானவன் சாத்தான் கர்ஜிக்கிற சிங்கம் போல் உள்ளே நுழைவானா. வசந்த வாசிமா, அந்த வசந்தம் மீண்டும். உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை வீங்கலாம் வந்து வகை தேடுகிறான். நல்லா கவனிக்க. பாவம், புரிஞ்சுங்களா? அசுத்தாவி உள்ளே வந்துச்சுன்னா, அசுத்தாவின்னா என்னென்ன சொன்ன? பொறாமை, பிரைஸ்லாம். என்னென்ன வாசித்தாங்க? சொல்லுங்க. அசுத்தாவி என்னென்ன சொன்ன? பெருமை, பொறாமை, அப்புறம் வஞ்சனை, புறங்கூறு, இதெல்லாம் அசுத்தாவி. இந்த அசுத்தாவி நமக்குள்ளே போயிடுச்சுனாவே எவன் வந்துடும்? உள்ள பிசாசு வந்துடும். புரிஞ்சுக்கிங்களா? இப்போ பாயிண்ட்டு, அசுத்தாவி வந்துடுச்சுனாவே யார் வந்துடும்? நம்மக்கிட்ட பிசாசு வந்துடும். அது எப்படி வருவான்? கர்ஜிக்கிற சிங்கம் போல. அவங்ககிட்டேருந்து தப்பிக்க முடியாது. அசுத்தாவி கிட்டேருந்து வெளியில் போயிடலாம், தொத்திடலாம். ஆனால் கர்ஜிக்கிற சிங்கம் போல, ஏன்னா யூதராஜ சிங்கம் கர்த்தர், அவனை போலவே சாத்தான் வரானா. அவங்கிட்டேருந்து தப்பிக்கணும்னா ஜபை ஆவிக்குரிய ஆழமான கிறிஸ்துவ வாழ்க்கையில் இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது. நான் ரகசியத்தை சொல்கிறேன். அவன் வந்துட்டானா நம்மளை சாப்பிட்டு போயிடுவான், விழுங்கிடுவான். விழுங்கிட்டான்னா நரக வாசல், விழுங்கிட்டான்னா நரகத்துக்குள்ளே போயிடுவோம். விளங்குதா? விழுங்கிட்டான்னா எங்கே போயிடுவான்? அக்கினிக்குள்ளே போயிடுவோம். அஜாகிரதையாக இருக்கு. அதனால தான் பிசாசு வரக்கூடாதுன்னா அசுத்தாவி நமக்குள்ளேருந்து போயிடணும், கதை பூட்டிடணும். அல்லேலூயா. சரி, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ்லாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. டக்குன்னு. பிள்ளைகளே, என்ன செய்யக்கூடாதா? அம்மா, பாவம் செய்யக்கூடாது. பாருங்க, அவரே போதும்மா. அம்மா, பாவம் செய்யாதீங்க. எதுவுமே பாவம் செஞ்சீங்களே, அந்த பாவத்துக்காக அவர் பரிந்து பேசி நம்மளை சுத்தப்படுத்திருக்கிறார்.
சும்மா சும்மா நமக்காக அவர் போராடணும்னா அவர் போட நம்ம வேதனைப்படுறவங்க யாரும் கிடையாது. கடவுளை இயேசு கிறிஸ்து நம்மளே வேதனைப்படுத்த கொள்ளலாமா? நம்ம செய்கிற பாவத்தினால அப்பா 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 மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னா அவர் அழ 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 அந்த கொடுமை நம்ம அனுபவிக்கணுமா? நம்மளால் அவர் வேண்டிக்கினே இருக்கணுமா? என்ன பண்ணக்கூடாதான்? பாவம் செய்யக்கூடாது. சரி, அடுத்தது எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16-18 வாசிங்க. சீக்கிரம், டைம் இல்லை. 16-18 இருக்கு. ஆமாம், 1 யோவான், மன்னிச்சிங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16-18 இருக்கும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைமாகிய அல்ல. புரிஞ்சுங்க அம்மா, அசுத்தாவி சொன்ன தெரியுமா? இச்சை சொல்லுங்க, அந்த ஆவி உள்ள வந்துடக்கூடாது. மாம்சத்தில் அது இச்சை உண்டாக்கும், கண்களிலே இச்சை உண்டாக்கும். அந்த ஆவி எங்கே வரக்கூடாது? உங்கள் வீட்டுக்குள்ளே, ஆவிக்குரிய வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு வராமல் இருக்கிறன்னா கதவை போட்டு, ஜப கதவை பூட்டினா தான் எது வராது? இந்த ஆவியெல்லாம் என்ன பண்ணாது? உள்ளே வந்துடாது. இது இச்சையின் ஆவி, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சாதாரண ஆவி இல்லை. அதனால தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் போயிட்டு எத்தனை பேரை கூட்டின்னு வராராம்? 7 பேரை கூட்டின்னு வராராம். எவ்வளோ பெரிய ஆளை கூட்டின்னு வராங்க பற்றியா? ரவுடிங்கள ஜாக்கிரதையாக இருங்க, வெட்டிட்டு போயிடுவானுன்னு பொழுது நம்மளை. எப்போ வண்டி இல்லைன்னா நம்மளாம் செத்துட்டோம். நிறைய பேர் விழுந்து ஏந்து முடியலையே. காரணம் என்ன? அவ்வளோதான், வெட்டுறான், துண்டு துண்டாக வெட்டிடுறான். ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்க. சத்தியத்தை அறியாதனால் அல்ல. நீங்கள் எல்லாம் சத்தியம் தெரியுமா தெரியாதா? தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் சத்தியம் தெரியும். அடுத்தது, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால பொய் ஒன்றும் இராதபடி. மற்றவன் பொய் பேசுகிறான்னா அது வேற. சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை சொல்லி சத்தியத்தை பேசுகிற நம்ம வாயில தான் வரக்கூடாதான். அப்போ அங்கே என்ன பண்ணணும்? கதவு பூட்டினோன்னா என்ன போன பொய்யாவது உள்ள வரக்கூடாது. முதல்ல பொய் பேசுவோம், ஏன்னா ரசிக்கப்படல. அது எல்லாம் பண்ண வச்சுது. அது ஒன்று போயிடுச்சு, அது போய் 7 கூட்டின்னு வருது. 1 போய் 7 கூட்டின்னு வர்றாரு. அதில் மோசமானவர் யாருன்னா இந்த பொய்யாது, பொய் பேசுகிற அசுத்தாவி உள்ளே வந்துடுச்சு. எது கேட்டாலும் பொய் பேசிக்கினே இருக்கும், எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கும். அந்த ஆவி உள்ளே விட்டுறாதீங்க. ஜாகிரதையாக இருங்க, ரொம்ப மோசமானது. ப்ரைஸ் எல்லாம் அடுத்தது எடுத்துங்க. முடிச்சாது வாசிங்க. போதுமா? பொய் ஆவி என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். சரி, கடைசியாக யோவான் 2ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 21 சீக்கிரம். அவரோ எதை குறித்து பேசினாரு? இப்போ நான் எதை குறித்து பேசுகிறேன்? அவரோ சரீரமாகி ஆலயத்தை குறித்து. இப்போ நான் எதை குறித்து பேசுனேன்? உங்கள் ஆலயம், உன் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆலயத்தை குறித்து தான் நான் பேசுகிறேன். அதை நீ பூட்டி கதவை என்ன பண்ணிடணுமா? பூட்டணுமா பூட்டக்கூடாதா? திறந்தா என்ன ஆகிடும்?